காத்திருக்கிறவர்கள் பலன் அடைகிறார்கள். Those who wait are strengthened. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. யாருக்கு காத்திருக்கிறோம்? பஸ்ஸுக்கா, டாக்டருக்கா, ரேஷன் கடையில், உலக மக்களுக்கா? காத்திருக்கிறது யாருக்கு என்று நாம் மிகவும் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் பலன் அடைவதற்கு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தர் வழிநடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி கர்த்தருக்காக காத்திருக்கும் போது புது பலன், ரினியூட் ஸ்ட்ரெங்க். பலனில் 2 விதம் இருக்குது. பழைய பலன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் அடைகிறார்கள். அதுக்கு தான் கழுகு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கழுகு பழைய பலத்தில் அல்ல, தன்னுடைய சகல சரகுகளையும் அது மூக்கில் இருக்கும்படியான அந்த இதிலையும் தள்ளிவிட்டு எல்லாமே புதிதாய் மாறிவிடுகிறது. புது பலன் அடைந்து, அது பழைய பலன் அல்ல, புது பலன் அடைந்து உயரே பறக்கிறது. அதே மாதிரியாகத்தான் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பழைய பலன் அல்ல, புது பலனோடு கூட கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கே மகிமை.